பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஐயா, அலைச்சல்களுக்கு கணக்குண்டு. ஏன்னா அநேகர் கேட்குறீங்க, நான் அலைந்து தெரிஞ்சேன் பிரதர், எத்தனையோ இடத்துக்கு வேலைக்கு அப்ளிகேஷனுக்காக பல இடத்துல போட்டிருக்கிறேன், ஒரு இடம் கூட நீங்கள் வரல, திரும்ப அலைஞ்சதான் மிச்சமாக இருக்குது. சிலெல்லாம் சொல்கிறீங்க, நான் வேலையில் இருந்தேன், என்ன காரணமோ தெரியாது, என்னை வேலையில் தள்ளிட்டாங்க, திரும்பி அது எப்படியாவது சேர்த்துறாங்கன்னு தினந்தோறும் அலையிற பிரதர். எனக்கு ஒரு பதில் கிடைக்கல. எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாக உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். மற்றவங்க எண்ணலாமல் மறந்துடலாம், ஆனால் ஆண்டவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் போக்கையும் வரத்தையும் காக்கிற தேவன். நாம் போகும்போதும் காக்கிறார், திரும்பும் போதும் காக்கிறார், இப்போதும் எப்போதும் காக்கிற தேவன். நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கூடவே இருக்கிறவர். ஆகையினாலே அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன்னு சொன்னதோடு விட்டுறல. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் அலைந்து திரிந்தவர்கள் ஏராளம் உண்டு. போன இதில் ஒரு பெண்ணை காட்டினேன். இப்போவும் உங்களுடைய வேதாகமத்தை திருப்புங்க. ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா, இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், உள்ள இதயத்துடன் துடித்தோம் பின்னல் நாளிலே. இயேசுவே உன் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும், உள்ள இதயத்துடன் துடித்தோம் பின்னல் நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். உமக்கென்று ஜீவிப்போம். நெறித்தவரியே ஜீவன் கண்டடைந்தோ, ராஜனே என்றும்
உம்மையே சேவிப்போம், சாட்சியாக உமக்கென்றும் நாங்கள் ஜீவிப்போம். ஆதியாகமத்தில் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து போதும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவினுடைய வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். இன்னைக்கு எத்தனை பேர் கணவனால தள்ளிவிடப்பட்டு அலைந்து திரிங்க? எத்தனையோ பேர் சொல்றீங்க, புருஷன் இருக்காரு பிரதர், இருக்காரு, வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு பிரதர், 5 வருஷத்துக்கு ஒருக்கா வராரு, ஆனால் என் வீட்டில் தங்குறது இல்லை பிரதர். இன்னொரு பெண்ணோட இருந்துக்கிட்டு என்னைய வேதனைப்படுத்தாத நாள் இல்லை. நான் கண்ணீர் வடிக்கிறேன், எப்போ வருவார் காத்திருக்கிறேன். ஆனால் என் பெற்ற தாய் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பிள்ளை வெளிநாட்டில் வந்திருக்கான், மாமியார் வீட்டில் போய் 3 மாதம் லீவில் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 2 மாதம் 90 நாளில் 80 நாள் அங்கே தங்கிட்டு அந்த 10 நாளில் கூட சொல்கிறான், இதுலேயே என்னால் வர முடியாது போலம்மா, அடுத்த ட்ரிப் உங்களை பார்க்குறேன், இந்த ட்ரிப் பார்க்க முடியல. எனக்கு அன்பானவரை தூங்கும் போதும் இறங்கும் போதும் முழிச்சா எந்திரிச்சா தொட்டிலாட்டி தூக்கி வளர்த்த தாய் அவட சொல்கிறான். எனக்கு அன்பானவரை இன்றைக்கு எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட நிலையிலே அலைந்து திரிகிற மக்கள் உண்டு. இந்த ஆகார் ஒரு அடிமை பெண், உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய வேலைக்காரியாக இருந்த அடிமை பெண் சாராய்க்கு கொடுக்கப்படும். அந்த நாட்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட சரி, கூடையே ஒரு பொண்ணையும் அனுப்புவாங்க. ஏன்னா ராகேலுக்கு லேயாளுக்கு பாருங்க 2 வேலைக்காரி இருந்தா. அவள் பேர் என்னது? சில்காள். அதே போல் ரெபேக்காளுக்கு மட்டும்தான் கூட வரல, மீதி எல்லா இடத்துலையும் பாருங்க. ரெபேக்காளுக்கு அங்கே தோழி யாராவது அனுப்புனானா? வெறும் எலியேசரோட வந்தா. ஆனால் மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு வேலைக்காரிகளையும் கொடுத்து அனுப்புனா எல்லா ஆசீர்வாதம் கூடையே. இப்படி அடிமையாய் ஒரு பெண் இருந்தாள். அந்த அடிமை பெண்ணுடைய பெயர் தான் என்னது? ஆகார். ஒரு காலத்தில் ஆபிரகாமும் சாராள் ஒரு நாள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். அடிமை பெண். என்ன இந்த வார்த்தை வேதத்தில் அநேக நேரத்தில் அந்த அடிமைங்கிறோம். யாரை பார்க்குறோம்? மரியாள் சொன்ன இதோ ஆண்டவருக்கு அடிமை. நாமளும் கூட பாடுறோம், என்னது? ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை ஞானையா, உமது அடிமை ஞானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தனது வழி தன்னையே எதனால் சுத்தம் பண்ணுவான்.
அடிமைக்கு யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்தை உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அடிமைனா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் என்ன செய்யணும்? சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டியதில்லை, விடுதலை பெற்று போக கடவன். இப்ப இந்த ஊர்ல சொல்லி பாருங்க, கேட்பான். நான் 6 வருஷம் வேலை செஞ்சா ஒன்றும் தரலையா, விடுதலை பெற்று போக ஒன்று தராம விடுதலை விட்டு போகலாம். ஒன்றிக்காரனாய் வந்திருந்தாரானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். தனியா வந்தானா தனியாவே போகணும். விவாகம் பண்ணினவனாய் ஒருவேளை குடும்பத்தோட வந்திருந்தான்னா அவன் பெண் ஜாதி கூட போக கடவன். அவன் கூடவே போகலாம். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து ஒருவேளை வந்திருந்த இடத்துல முதலாளி இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான்னா அவள் அவனுக்கு ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்று இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அந்தவங்களும் அடிமையாய் போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் அவன் பாருங்க, ஒருவேளை நான் தனியா போல என் குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, என் எஜமானையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால் நான் விடுதலை பெற்று போக என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவன் நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் காதை கம்பியினாலே குத்துவான். அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல அவள் போகக்கூடாது. ஏன்னா இப்படி அடிமைக்கு பல சட்டங்கள் எழுதிருக்கு. உட்கார்ந்து வரிசையா படிச்சு பாருங்க. எனக்கு அன்பானுடைய பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கும் நம்மளும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவங்க தானே. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை என்ன செஞ்சிருந்துச்சு? அடிமை வாழ்வு அடிமைப்படுத்தி இருந்தாங்க. இம்மென்றால் சிறை, இம்மென்றால் வனவாசம், இம்மென்றால் ஏன்னா சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்றெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. அந்த காலத்தில் தோன்றியவர்கள் தான் நம்முடைய விடுதலை வீரர்கள். கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரனார், மாவீரன் வாஞ்சிமா நகரிலே தன் ஜீவனையும் கொடுத்தவன் வாஞ்சிநாதன், இன்னும் ஆங்கிலேயருக்கு வரிகட்ட மறுத்து எதிர்த்து நின்ற மரியாதைக்குரிய வீரபாண்டிய கட்டபொம்மன், இன்றும் மருதரசர்கள் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய நினைவிலே நிற்கிறார்கள். மிதவாதிகள், தீவிரவாதிகள் என்று பல பிரிவு இருந்துச்சு விடுதலையில். எனக்கு அன்பார்களே, இந்த அடிமைத்தனம் என்பது ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்தில் வந்து எத்தனையோ குழந்தை தொழிலாளி கூட அடிமைத்தனத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் விடுவிச்சுட்டு வராங்க அரசாங்கம். இந்த ஆகாருக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாள். இந்த அடிமை பெண் அவள் வீட்டில் இருந்ததுனால இவ பார்த்து சொல்கிறா, வாசிங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே திரும்ப ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். உண்மைதான். ஏன்னா கர்ப்பத்தை திறக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். ஏன்னா அது ஆதியாகமம் 30:1-2 யாக்கோபு அதை உறுதிப்படுத்துகிறார். ராகேல் கேட்கிறா, அவளுக்கு பிள்ளை இல்லை, அதனால யாக்கோபிட்ட கேட்கிறா. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் லேயாள் மேல பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். உடனே யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? இன்னைக்கு அநேகருக்கு தெரியல, கற்பத்தை திறக்கிறவர் அவர்தான், அடைக்கிறவரும் அவர்தான்.
அதனால தான் கர்ப்பத்தின் கனி என்பது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். எனக்கு அன்பானவர்களே, இங்க சாராய் சொல்றான். ஆனா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் என்ன? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணப் போலவும் உன் சந்ததி என்ன செய்யும், இவ்வண்ணமாய் இருக்கும் என்பது வாக்குத்தத்தம். ஆனால் இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு சாராய்க்கு. என் கற்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார், நான் பிள்ளை பெறாதபடிக்கு தேவன் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆகையினால என்ன செய்யுங்க, வாசிங்க, இந்த அடிமை பெண்ணோடு சேரும், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். ஆபிரகாம் அப்படியே இன்னைக்கு பாதி அப்படிதான் இருக்கு குடும்பத்தில். சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுக்குது. ஆபிரகாம் வார்த்தைக்கு எத்தனை வீட்டில் சாராய் செவி கொடுக்கிறாளோ எனக்கு தெரியாது. அப்படியே செவி கொடுத்து அவளோடு சேர்ந்தான். வாசிங்க. செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான ஆகார் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இவளே ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு நாள் சொன்னா, ஒரு அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும். இந்த பெண்ணை அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும். ஏன்னா இவளை கேலி செய்கிறான், என்னை பார்த்து நிந்தையா பேசுகிறா, இவளை தள்ளுன்னா. ஆபிரகாமாவது கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல. ஏம்மா நீ தானம்மா சொன்ன அந்த பொண்ணை வெளியே தள்ளாமா, எங்கே போய் அலைவா யோசிச்சானா? அலைச்சல்களை தேவன் ஒருவர் தாங்க அறிகிறவர். இந்த ஆகாரம் உடனே அனுப்பினோடனே ஆதியாகமம் 21:14 அதிகாலை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா. ஒரு நாள் காலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் காலை விடுகிறது எப்படி விடுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நாம படுறோம், காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன். உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
மனதுருக்கம் உள்ளவர் ஆண்டவருங்க. உன் அலைச்சல்களை எண்ணுகிறவர். இந்த ஆகார ஒரு நாள் இவளால் என் வீடு கட்டப்படும் சொன்ன ஆகாரே என்ன சொல்றா? உங்களுடைய அடிமை பெண்ணை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். வனாந்தரத்தில் ஓடி போறா. எதோட ஓடிப்போனா? அதிகாலை நினச்சி பார்த்துட்டு கூட மாட்டா. சில வேளை உங்களுக்கும் காலை கூட சில நேரம் வருத்தம் நிறைந்த காலையாக இருக்கலாம். அதனால்தான் நாளை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா காலை என்பது இன்னைக்கு அப்படியே போய் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தா எத்தனை வீட்டில் குழந்தை பிறந்த சந்தோஷம், எத்தனை வீட்டில் வெளியே இருந்து வர சந்தோஷம், எத்தனை பேர் தன் புருஷன் ஊர்லேருந்து வரான்னு சந்தோஷம், எத்தனை பேர் இன்னைக்காவது ஒரு கடிதம் வந்துடாதா ஏங்குகிற தாய்மார்கள் எத்தனை பேர். எல்லாருக்கும் அலைச்சல் உண்டுங்க. அலைந்து திரியும் போது அலைச்சல்களை எண்ணுகிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஆபிரகாம் பார்த்தா புருஷன், ஆனால் புருஷனை வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் சாயல் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லலைங்க, மிக அழகாக நீங்கள் வேதத்திலே பார்க்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது மனைவியானவள் யார், புருஷனானவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் யார்? தன் குடும்பத்தை தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா புருஷன் யார்? கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிறதுனால மனைவி என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் புருஷர்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஆகார்ட்ட ஐயா அன்பு கூர்ந்தானே சொல்கிறா, இந்த பெண்ணை புறம்பே தள்ளும். அடுத்த நிமிஷம் கொஞ்சம் என்ன எடுத்தான்? ஒரு துருத்தி தண்ணீர், கொஞ்சம் அப்பம் கையில் எடுத்து பிள்ளையும் அவள் தோளின் மேல் ஏற்றி என்ன செய்யலாம்? அனுப்பிவிட்டான். நானாக கேட்டேன், அடிமைப்படாதானே இருந்தேன், வேலையாகத்தானே இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு வந்தது, ஏன் இதை தேவன் அனுமதித்தார் என்று கேட்கலாம். ஆனால் ஆகாரின் அலைச்சலையும் கர்த்தர் அறிந்திருந்தார். ஆகாரின் அலைச்சலை அறிந்ததுனால தான் வனாந்தரத்தில் அவள் பிள்ளைய தண்ணியும் இல்லாமல் போச்சு, அப்பமும் இல்லாமல் போச்சு. ஒரு இடத்துல ஓட்டு சத்தமிட்டு போய் அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை சாகிறத நான் பார்க்கணுமா, என்னெல்லாம் பார்க்கணுமா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வனாந்தரத்தில் ஒருத்தரில் அலைஞ்சு திரிஞ்சேன், என் பிள்ளை சாகிறத பார்க்கணுமா, கண்ணீர் விட்டு அழுதாள். தேவன் கணக்கு வைத்திருந்தார். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உன் பிள்ளையை கையில் பிடித்து கொண்டு போ, அவரை பெரிய ஜாதியாக்குவேன். நான் கண்களை திறந்து பார்க்கிறா, தண்ணீர் ஊற்றி இருந்தது. இன்றைக்கு உன் அலைச்சல்களை அறிந்த தேவன், உனக்கு ஒரு வழி திறக்கிற தேவன். அதனால தான் ஆகார் சொல்ற ஆதியாகமம் 16:13 என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன்னா. நம்மை காண்கிற ஒருவர் இருக்கிறார், நமக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிற ஒருவர் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலர்லாம் தினம் ராத்திரி 10 மணினா காத்திருந்து பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் பிந்தினா கூட எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறீங்க. எதுக்கு? இந்த கண்ணீராத ஆளை பார்க்கவா? இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. ஏன்னா அவருடைய வார்த்தை பேதைகளை கூட ஞானியாக்கும், பைத்தியங்களை தெரிந்து கொள்ளவர். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதனால் நீங்கள் அந்த பார்வையில்லாத மனுஷனை பார்க்க உட்காரல, என்ன வார்த்தை வருது. ஏன்னா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க. தினந்தோறும் கேட்கறதோடு விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது நிகழ்ச்சி வரணும், தொடர்ந்து அதற்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஆலயத்தில் ஆத்மா நிரம்பி வழியட்டும். நான் சொன்னேன், ஆண்டவரை கொஞ்சம் குறையாக கொண்டுட்டு வாங்க. ஏன் தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டத்திலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்ரிப்பு போய் இந்த பார்வையில்லாமலை கூப்பிட்டு வரேன்னா போய் வந்து திருப்பி விடுறதுக்கு 1500 ஒரு ட்ரிப்புக்கு. இப்படி 3 ட்ரிப் அனுப்புனா 4500 வந்துடுது. நான் இப்போ ஆண்டவரை எங்கே போகிறது நான் இந்த பணத்துக்கு? சீக்கிரத்தில் ஒரு வேனை ஆண்டவர் கொடுக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இப்போது தங்கியிருக்கிற தாய்மார்களுக்கு கூட ஒரு அறை கட்டி வருகிறோம். ஒரு சதுரடி 2300, 2 கண்ணு தெரியாத வயதானவர்களுக்கு
நீங்களும் ஒருவேளை பெண்களாக இருந்தால் அந்த பெண்ணை குறித்த உணர்வு உங்களுக்கு தெரியும். வயது முதிர் காலம் வரும்போது எத்தனை பேர் இன்றைக்கி அனுபவிச்சுருக்கீங்களோ உங்களுக்கும் தெரியும். 1 சதுரடி 2 சதுரடி 3 சதுரடி கட்டுவதற்கு ஒருவேளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோல் கொடுக்க கர்த்தர் ஏவினார். எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிபே வருது, ஃபோன்பே வருது. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானுடைய ஒருவேளை கணக்கு வைக்கணுமையா, எங்களுக்கு வழி வாய்ப்புகள் உண்டான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிவகைகளை சொல்லுகிறேன். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடரலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் என்றானே. தாவீதின் அலைச்சல் இதைவிட கொஞ்சமல்ல. ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டது இருந்தான். ஒரு தெள்ளுப்பூச்சியை துரத்துறது போல துரத்தி கொண்டது. அந்த அலைச்சல்களை அறிந்த தேவன் உன் அலைச்சல்களை, என் அலைச்சல்களை, உங்கள் அலைச்சல்களை, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், எண்ணி இருக்கிறார். நாம் வடிக்கிற கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீழ்போகாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே யார் யார் கண்ணில் நீரோடு, நெஞ்சில் போராட்டத்தோடு, தீராத மனவாட்டத்தோடு முழங்கால் படியிட்டு இருக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறாலும் ஒவ்வொருவருக்கு கண்ணீர் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாற்றப்படட்டும், வேதனைகள் முற்றிலும் தீர்க்கப்படட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்திற்கு அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் ஐயோ இன்னைக்கு காலையில் போனவர் சாயந்தரம் வரும்போது ஆஸ்பத்திரியில் இருக்காரன் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனவேதனைகளையும் மாற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.